எல்லாருக்கும் வணக்கம் மக்களே. உங்க வீட்டு பெண்கள், அதுக்கப்புறம் உங்க வீட்டு மகள்கள், உங்க வீட்டு பேத்திகள் வந்து எல்லாரும் வந்து நலமா இருக்காங்களா, பாதுகாப்பா இருக்காங்களா, இப்படி வந்து கேட்குற மாதிரி தான் ரீசெண்டா வந்து அண்ணா பல்கலைக்கழகத்துல வந்து ஒரு கல்லூரி மாணவிக்கு வந்து பாலியல் வன்கொடுமை வந்து ஏற்பட்டிருக்கு. எதுக்காக நான் வந்து இப்படி சொல்றேன்னா வந்து ஒரு கல்லூரிக்கு படிக்க போற கல்லூரி மாணவிக்கே வந்து அங்க பாதுகாப்பே இல்லை. இப்படி இருக்கும்போது வந்து மற்ற பெண்களுக்கு வந்து எப்படி பாதுகாப்பு இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கேட்குறேன். இதில் வந்து சில வந்து மக்கள் வந்து என்ன தெரியுமா சொல்கிறாங்க, அந்த பொண்ணு மேலே தான்ப்பா தப்பு, அந்த பொண்ணு எதுக்காக வந்து நைட்டு 10 மணிக்கு வந்து ஆண் நண்பரோட வந்து ஒரு இருட்டாக இருக்க இடத்துக்கு வந்து அந்த பொண்ணு போகுது, அந்த பொண்ணு மேலே தான் ஏதோ தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அறிவார்ந்த மக்கள் வந்து சொல்கிறாங்க. ஒரு பெண் வந்து யாரோட போகணும், யாரோட பேசணும், அதாவது முக்கியமாக சொல்லுவாங்க, நைட்டில் வந்து பெண் எப்போ சுதந்திரமாக வந்து பயம் இல்லாமல் நடந்து போகிறாங்களோ அப்போ தான் வந்து நம்ம நாட்டுக்கே வந்து சுதந்திரம் கிடைச்ச மாதிரி அப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க. ஆனா இதெல்லாம் வந்து தெரியாம அந்த பொண்ணு மேலதான் தப்பு, எது ஒரு பெண் வந்து செஞ்சாலுமே அந்த பொண்ணு மேலதான் தப்புன்னு பிளேம் பண்றாங்க. இது வந்து தவறான செயல். வந்து இப்ப என்னன்னா வந்து அந்த பல்கலைக்கழகத்தோட வளாகத்துக்கு வெளியே தான் வந்து அவன் வந்து பிரியாணி கடை போட்டுட்டு இந்த கல்லூரியை வந்து நோட்டமிட்டு இருந்துக்கான். பல வாட்டி வந்து அந்த கல்லூரிக்கு வந்து உள்ள வந்து போயிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப செய்திகள் எல்லாம் நிறைய வருது. எனக்கு என்ன அதிர்ச்சி ஆகுதுன்னா வந்து இங்க வந்து அவ்வளோ சிசிடிவி கேமராஸ்லாம் வந்து இருக்கு. இப்போ என்னன்னா இப்போதான் வந்து ஒன்று நியூஸ்லாம் வந்து வெளியே வருது. என்னன்னா வந்து கேமராஸே வந்து சரியா வந்து ஒர்க் ஆகல, சில கேமராஸ்லாம் வந்து ஒர்க்கே ஆகல, பாதி தான் வந்து ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வருது நியூஸ். அவ்வளோ கல்லூரி மாணவர்கள் படிக்கிறாங்க, மாணவிகள் படிக்கிறாங்க. இது வந்து நம்ம முறையாக வந்து செயல்படுத்தணும் அப்படின்ட்டு வந்து எந்த செயல்பாடும் இல்லை. இதுக்கப்புறமாச்சும் வந்து செயல்படுத்துவாங்கன்னு நான் நம்புகிறேன். அதுக்கப்புறமா வந்து இப்போ வந்து அவனை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. அரெஸ்ட் பண்ணதுக்கு முக்கியமான காரணம் வந்து அந்த பெண்ணோட வந்து துணிச்சல் தான் வந்து காரணம். அதுக்கு வந்து என்னோட ராயல் சல்யூட்டை வந்து நான் தெரிவிச்சுக்கிறேன். எதுக்காகனா வந்து ஒரு பெண்மணி வந்து துணிஞ்சி வந்து, அதாவது நம்மளுக்கு வந்து எது ஆனாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லிட்டு துணிஞ்சி வந்து அந்த பெண்மணி வந்து புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்காகவே நம்ம வந்து அந்த பெண்மணி வந்து பாராட்டலாம். ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னா வந்து அந்த பெண்மணியோட எஃப்ஐஆர் காப்பி வந்து லீக் ஆகுது. அது சரி, லீக் ஆகுது, ஓகே. இதை வந்து ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவாகட்டும், மற்ற மீடியாக்கள் ஆகட்டும், இதை வந்து அவங்க வந்து வெளியே இல்லாமல் ஒரு பெண்ணோட பாதுகாப்பான விஷயம் இதை வந்து யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். இப்போ இந்த போயிருக்குல்ல, அந்த பாலியல் வன்கொடுமை செஞ்சுட்டு போயிருக்கல ஒரு மிருகம், அது சப்போஸ் நாளை பின்ன வந்து வெளியே வந்துச்சுன்னா அந்த பெண்ணோட ஐடென்டிட்டியை வச்சு அவன் வந்து அந்த பெண்ணுகிட்ட போக மாட்டான்னு என்ன நிச்சயம்? இதெல்லாம் அந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு வந்து அறிவு இருக்காதா? ஒரு ஏதாச்சும் ஒன்று லீக் ஆகுதுன்னா அப்படியே உங்களை மெயின் ஸ்ட்ரீமில் போட்டால் தான் உங்களுக்கு வந்து நிறைய வியூஸ் கிடைக்குது, நிறைய ரெவென்யூ கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் இது மாதிரி போடுறீங்களா? எதுக்காக வந்து ஒரு பெண்ணோட வாழ்க்கையில் வந்து இப்படி வந்து இந்த மீடியாக்கள் வந்து விளையாடுதுன்னு தெரியல. மற்ற விஷயத்தெல்லாம் வந்து எந்தமே எடுத்துக்க மாட்டேங்குது. சப்போஸ் இந்த விஷயத்துக்கே நான் சொல்கிறேன், இந்த விஷயத்தையே வந்து ஒரு டிபேட் கூட பண்ண மாட்டேங்குது. இதெல்லாம் இல்லாமல் அந்த பெண்ணோட புகார் வந்து எஃப்ஐஆர் காப்பியை வந்து இவங்க வந்து லீக் பண்ணி விடுறாங்க. ஸோ லீக் பண்ணதான் இருக்கட்டும், அவங்க எதுக்காக வந்து இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வந்து எடுத்துகிட்டு வராங்கன்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. இதுவே நம்ம வந்து சோசியல் மீடியா, யூடியூப் அது மாதிரி அதெல்லாம் போட்டுனா யாராச்சும் டவுன்லோட் பண்ணாங்கன்னா வந்து மெயினாக போய்ட்டு அவங்கள வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. அதுவே இந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் வந்து வெளியே விட்டுருக்காங்க. அவங்க மேலே வந்து புகார் தெரிவிப்பாங்கன்னா தெரிவிக்க மாட்டாங்க. அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, போலீஸ் தரப்பில் வந்து அது வந்து தொழில்நுட்ப கோளாறுனால வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் சோசியல் மீடியாவில் எடுத்துகிட்டு வரும்போது உங்களுக்காச்சும் கொஞ்சம் அறிவு வேணாவா? இது வந்து பெண்ணோட பாதுகாப்பான விஷயம், இதை வந்து நம்ம எடுத்துகிட்டு போகிறோமே அப்படின்னு சொல்லிட்டு இந்த மெயின் ஸ்ட்ரீம் கொஞ்சம் யோசிச்சுன்னா கூட இது மாதிரி வந்து தவறை வந்து செஞ்சுருக்காது. ஸோ இதுக்கப்புறம் வந்து செய்யக்கூடாதுன்னு நான் வந்து கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன விஷயம்னா வந்து போன ஆட்சி, அதாவது அதிமுக ஆட்சி காலத்தில் வந்து பெண்களுக்கு ஏதாச்சும் நடக்குது, ஏதாச்சும் ஒரு அநீதி நடக்குதுன்னா வந்து இந்த நடிகர்கள்லாம் வந்து குரல் கொடுப்பாங்க. இந்த சூர்யா, கார்த்தி, அதுக்கப்புறம் சித்தார்த்து, கமல்ஹாசன், விஜய் சேதுபதி, இது மாதிரி பல ஆக்டர்ஸ் வந்து இவங்க வந்து கொடுப்பாங்க, குரல் கொடுப்பாங்க. ஆனால் இந்த பாலியல் வன்கொடுமைக்கு வந்து ஒருத்தர் கூட வந்து யாருமே வந்து குரல் கொடுக்கவே இல்லை. அதுதான் வந்து ஏன் தெரியல. எதுக்காகனா இவங்க வந்து ஒரு கட்டுப்பாட்டில் இருக்காங்களா, அப்படி இல்லைன்னா வந்து அந்த ஆட்சி வந்தால் மட்டும்தான் இவங்க வந்து வாயை திறப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து கேள்வியே வருது. அதனால நான் என்ன சொல்றேன்னா, குரல் கொடுக்கறதா இருந்தா வந்து அந்த ஆட்சி இந்த ஆட்சின்னு பார்க்காம எல்லாருக்குமா குரல் கொடுக்கணும். அப்படி இல்லையா, வாயை மூடிட்டு இருந்தாலே வந்து இந்த பிரச்சனை வராது. உங்க வாயை வாடகை கூடாம உங்களுக்கு என்ன தோணுதோ அதை மட்டும் பண்ணணும். அப்படி இல்லையா, நடிக்கிற வேலை என்னவோ நடிக்கிறத மட்டும் பார்த்துட்டு அவங்க போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு நல்லதா இருக்கும். இல்லைன்னா வந்து எதுக்காக வந்து இந்த மக்கள் வந்து இவ்வளோ ட்ரோல் பண்றாங்க உங்களை? அந்த ஆட்சி இருக்கும்போது வந்து அவ்வளோ பேசுனீங்களே, இந்த ஆட்சியில் வந்து அவ்வளோ கொடுமைகள் வந்து நடக்குது, நீங்கள் வந்து ஏன் கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரோல் வருது. ஸோ அதனால நான் என்ன சொல்கிறேன்னா, கேட்குறதா இந்த வந்து எல்லா ஆட்சியிலுமே வந்து சமமாக கேட்கணும். அப்படி இல்லைன்னா வந்து வாயை வாடகைக்கு கூடாமல் வந்து அவங்க வேலையை பார்த்தா வந்து நல்லா இருக்கும்னு நான் சொல்கிறேன். இப்போ அடுத்த விஷயத்துக்கு வரும். இந்த பாலியல் வன்கொடுமை விஷயத்தில் வந்து எதிர்கட்சி ஆகட்டும், மற்ற கட்சிகள் ஆகட்டும் வந்து பயங்கரமாக வந்து போராட்டம்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ வந்து அதிமுக தரப்புல வந்து போராட்டம் பண்ணாங்க, அவங்கள வந்து கைது பண்ணி அதுக்கப்புறம் வந்து வெளியே விட்டுட்டாங்க. இதுக்கு வந்து பாஜக தரப்புல வந்து அண்ணாமலை அவர்கள் வந்து இதை பார்த்துட்டு வந்து ரொம்ப கொதிப்படைஞ்சிட்டாரு. அவர் வந்து நான் வந்து 40 நாளைக்கு வந்து செருப்பே போட மாட்டேன், அதாவது 40 நாள் இல்லை,
திமுக வந்து ஆட்சி அகற்றுற வரைக்கும் நான் வந்து செருப்பே போட மாட்டேன், இதுக்கப்புறம் நான் வந்து சாட்டையால் நான் வந்து அடிச்சுக்க போகிறேன், 6 முறை அடிச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்கள் வந்து சொல்லியிருந்தாரு. அதே மாதிரி 6 முறையும் வந்து அடிச்சுக்கிட்டாரு. இதுக்கு வந்து பல ட்ரோல் வந்திருக்கு. எதுக்காகனா வந்து இவர் வந்து பஞ்சு சாட்டையை வச்சு அடிச்சுக்கிட்டாரு, இவர் வந்து உண்மையான சாட்டையை வச்சு அடிச்சுக்கல, உண்மையான சாட்டையை அடிச்சிருந்தாருன்னா இவருக்கு வந்து தோல் எல்லாம் பிஞ்சு போயிட்டு இருக்கோம், இவர் வந்து நம்ம கிட்ட நாடகம் ஆடுறாரு அப்படின்ட்டு வந்து சொல்லியிருக்காரு. ஆனால் அண்ணாமலை அண்ணா வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா வந்து நான் பெண்ணோட அந்த பாதிக்கப்பட்ட பெண்ணோட அண்ணனா நின்றுன்னு எனக்கு வந்து அசிங்கமாக இருக்குது, ஒரு எஃப்ஐஆர் காப்பி வந்து வெளியே வருது, நீங்கள் இப்போ அந்த பொண்ணுக்காக பாதுகாப்பு கொடுக்கலாம், எத்தனை வருஷம் கொடுப்பீங்க, 30 வருஷம் கொடுப்பீங்களா, 60 வருஷம் கொடுப்பீங்களா, சும்மா 1 வருஷம் 2 வருஷம் கொடுத்துட்டு நீங்கள் விட்டுருவீங்க, அதுக்கப்புறம் வந்து பாதிக்கப்பட போகிறது அந்த பெண்ணு தானே, நீங்கள் எஃப்ஐஆர் காப்பி அசால்ட்டாக லீக் பண்ணி விட்டீங்க, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாலாம் வந்து அசால்ட்டாக வந்து வெளியே விட்டுட்டாங்க, ஸோ இப்போ பாதிக்கப்பட போகிறது அந்த பெண்ணு தானே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அண்ணன் வந்து ரொம்ப கவலை அடைஞ்சு அவரே வந்து தன்னை வந்து சாட்டையால் அடிச்சுக்கிட்டாரு. 40 நாளைக்கு வந்து விரதமும் இருக்காரு. ஸோ இதெல்லாம் இருக்கும்போது அவரை வந்து பல ட்ரோல் பண்ணுறாங்க. நீங்கள் வந்து உண்மையிலே வந்து நீங்கள் கோமாளி, நீங்கள் லண்டனுக்கு போய் படிச்சுட்டு வந்து இதுதான் படிச்சுட்டு வந்தீங்களா, இதுதான் வந்து உங்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்களா அப்படின்னு சொல்லிட்டு பல ட்ரோல் பண்ணுறாங்க. இது என்னோட பொறுத்த வரைக்கும் என்னன்னா, இது வந்து அந்த பெண்ணோட அண்ணனா நின்று அவரோட வலியும் வேதனையும் புரிஞ்சுக்கிட்டு அவர் வந்து தன்னையே சாட்டையால் அடிச்சிருக்காரு. இது அரசியலையும் பார்க்கலாம், இல்லை மற்றபடியும் பார்க்கலாம். ஸோ இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது வந்து பாராட்டக்கூடிய விஷயம்தான். ஆனால் வந்து தப்பு செஞ்சவனை தான் வந்து நம்ம சாட்டையால் அடிக்கும் போது தன்னைத்தானே சாட்டையால் அடிச்சுக்கிட்டா அதுக்கு தீர்வு கிடைக்காதுன்னு என்னோட பொறுத்த வரைக்கும் அபிப்பிராயம். அது அண்ணாமலை அண்ணனும் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் வந்து பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பெண்காக வந்து விஜய் அண்ணா வந்து வழக்கம் போல் வந்து மொட்டை கடுதாசி, அதாவது கண்டனன்ற மொட்டை கடுதாசி போட்டுட்டு அவர் ஆளுங்கானோ அட்ரஸங்கானோ அவங்க கட்சி நிர்வாகிகள்லாம் வந்து எங்கே இருக்காங்கன்னே தெரியல அப்படின்னு சொல்லிட்டு பல கட்சிகள் வந்து விஜய் அண்ணாவை பார்த்து விமர்சனம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த நேரத்தில் தான் வந்து விஜய் அண்ணா வந்து அவர் கைப்பட வந்து ஒரு கடிதத்தை வந்து எழுதியிருக்காரு. அப்படி அந்த கடிதத்தில் வந்து என்ன எழுதியிருக்காருன்னா வந்து நான் இந்த பாதிக்கப்பட்ட பெண்காக மட்டும் இல்லை, ஒட்டுமொத்த தமிழக பெண்களுக்காகவும் வந்து நான் நிற்பேன், இந்த ஆட்சி அதிகாரத்திட்ட போயிட்டு பெண்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டாலும் எந்த பயனும் இல்லை. ஸோ இதுக்கு வந்து நம்ம 2026 வந்து உங்களோட ஒத்துழைப்புனால வந்து நான் மாற்றி அமைப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அண்ணா வந்து இப்போ தெரிவிச்சிருக்காரு. அதாவது நான் ஒட்டுமொத்த பெண்களுக்காகவும் நிற்பேன், உங்கள் உதவியோட வந்து 2026 வந்து இந்த நிலையை வந்து மாற்றி அமைப்பேன் அப்படின்னு வந்து விஜய் அண்ணா சொல்லியிருக்காரு. ஸோ இதை பற்றின உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கல்லூரி மாணவிக்கு ஏற்பட்ட அநீதியை பற்றி உங்களோட கருத்தை வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. பாய் ஃப்ரெண்ட்ஸ்.